இங்க பாருங்க, எங்க மடியில கனம் இல்லை, நாங்க பயப்பட தேவையில்லை. நீங்க புல்ல பிடிக்கிற மாதிரி அலையுறீங்க, புல்ல கிடைக்கல. இப்ப என்னடா நேற்று என்ன பிரஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணேன். இதுதான் நான் இப்போ ஒரு செய்தியை சொல்றேன், போடுங்க. பாரதிய ஜனதா வந்து 2 எம்எல்ஏ எங்க எடப்பாடி அண்ணன் தலைமையில இப்ப சேர போறாங்க 2/15. நீங்க வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைய தினம் பாரதிய ஜனதா எம்எல்ஏ 2 பேரு எங்களுடைய புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில இன்னைக்கு 2:15 மணிக்கு 2 எம்எல்ஏ இணைகிறாங்க. நீங்க இது நான் சிரிப்புக்கு சொல்ல உண்மை. அது கொங்கு பெல்ட்லயும் இருக்கலாம், தென் மாவட்டத்திலயும் இருக்கலாம். ஆனால் 2 எம்எல்ஏ வர்றாங்க சார். இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் தனித்து நின்ன சரித்திரம் இல்லை. அதிமுக ஒருத்தர் தான் அம்மா தலைமையில 2014 நாங்க தனித்து நின்று 37 இடங்களை வெற்றி பெற்றோம். அப்படிப்பட்ட கட்சியில இத்தனை நாள் குதிரை ஏறி நாங்க சுமந்தது, அதுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா? இத்தனை நாளா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்னன்னா, மோடி ஐயாவுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில இன்னைக்கு வருபவர்கள் தேர்தலில் நிற்கக்கூடிய வல்லமைகளாக வருகின்றார்கள். அதனால் அவர்களுக்கான இடத்தை ஏற்படுத்தணும், மரியாதையா கொண்டு வரணும். அதனால் வரக்கூடிய எல்லா புள்ளிகளையும் மரியாதையாக உள்ள கொண்டு வரணும். வந்த பிறகு அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது என்று கட்சி விரும்புச்சு. நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய விருப்பம், வருகின்ற எல்லோரும் கட்சிக்குள்ள அக்செப்டபிள் ஆகி அவர்களுக்காக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் மோடி ஐயா வரும் பொழுது அதுக்கு முன்னாடி நாள் குறிப்பாக நம்முடைய கவனம் மோடி ஐயாவுடைய குறிப்பாக இந்த பரப்புரையில் இருக்கணும். அதனால் பொறுத்திருந்துங்கள். மிகப்பெரிய ஆட்கள் இணையத்தான் போறாங்க. அவங்க பாரதிய ஜனதா கட்சியில வர்றாங்க. கட்சியும் அவர்களை ஆத்மார்த்தமாக அன்போடு ஏற்றுக்கொள்ளும். வர்றவங்க யாருமே வேறு மாநிலத்தை போல எங்கேயும் யாரும் திரும்பி செல்லக்கூடாது. அதற்கான சூழலை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இது ஆரம்பம் தான். தொடர்ந்து பார்ப்பீங்க. உங்க 2 எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இணைவாங்கன்னு சொல்லி எம்எல்ஏ அம்மன் அர்ஜுன் கோயம்புத்தூர்ல சொல்லியிருக்காரு. அவரை போய் கேளுங்க. அம்மன் அர்ஜுனை போய் கேட்கணும். நீங்க அம்மன் அர்ஜுனை போய் கேளுங்க. யார் பேரு, யார் வர்றாங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை மதிக்கவே மாட்டேன்னு சொன்ன ஒரு கட்சி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. காலையில் எந்திரிச்சா பாரதிய ஜனதா கட்சி, மத்தியானம் பாரதிய ஜனதா கட்சி, தூங்கும் போது பாரதிய ஜனதா கட்சி. தேர்தலில் உங்களை மாதிரி கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடம் வந்துட்டா அதுக்கும் திட்டுறாங்க. தமிழ்நாட்டில் இத்தனை காலமா ஸ்ட்ராட்டஜி இல்ல. பாரதிய ஜனதா கட்சி சாமதண்ட பேததான எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நீங்க பாப்பீங்க.